நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி WB ரோட்ல தேவர் ஹாலுக்கு ஆப்போசிட்ல சுக்கிர குபேர ஸ்தலமான காசி விஸ்வநாதர் கோயில்ல தாங்க இருக்கும். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். பேரன்பு சார்ந்த சிவனேச்சரவர்களே, திருச்சிராப்பள்ளி என்று சொல்லக்கூடிய மாநகரத்திலே 5 நாதராக வீற்றிருக்கக்கூடிய இந்த திருச்சிராப்பள்ளியிலே 5 நாதர் வீற்றிருக்கக்கூடிய இருக்கிறார். என்னென்ன நாதர் அப்படின்னாக்க, மேல இருக்கக்கூடிய தாய்மானவருடைய இயற்பெயர் ஜெவந்தி நாதர் அப்படின்னு பெயர். அதனைத் தொடர்ந்து கீழே இருக்கக்கூடியவர் நாகநாதர், அதன் பிறகு பூலோகநாதர், அதன் பிறகு நம் காசி விஸ்வநாதர், கைலாசநாதர், வெளிகண்டநாதர், பாலக்கரையில விட்டிருக்கக்கூடியவர் பேர் வெளிகண்டநாதர் அப்படின்னு 5 நாதர் இருக்கக்கூடிய இந்த 5 நாதரிலே இந்த காசி விஸ்வநாதரானது பாதாளத்தில் வீற்றிருக்கக்கூடியது. ராணி மங்கம்மாவாலும் நம்ம ராஜராஜ சோழனாலும் இந்த கோவிலை வழிபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது செவிவழி செய்தி. நமக்கு ராணி மங்கம்மாவாகப்பட்டவள் இந்த கோவிலை நிர்மாணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று கேட்டால், இந்த கோவிலை சுற்றி பார்த்தாக நமக்கு எல்லா இடங்களிலும் விளக்கானது வைப்பதற்கு ஒரு சிறப்பு அம்சம் நம்ம கோயிலே இருக்கக்கூடியது. விளக்கு ஏற்றி வழிபட்டால் இறைவனுடைய அனுகிரகம் பெற முடியும். இன்றொரு சிறப்பு இந்த திருக்கோயில் என்னவென்றால், சுக்கிர குபேரன் எந்த கோயிலும் இல்லாதது ஒரு சுக்கிர குபேரனாக, சுக்கிர குபேரஸ்தலமாக வீற்றிருக்கக்கூடியது, விளங்கக்கூடியது. இந்த குபேரன் எப்படின்னாக்க, எல்லா கோவிலிலும் குபேரன் மேல மகாலட்சுமி இருக்கும், பக்கத்தில் அவருடைய மனைவி இருப்பார். அந்த மாதிரி இல்லாது இங்கே தனிப்பட்ட முறையிலே அவர் மட்டும் தனியாக வந்திருந்து இறைவனை வழிபட்டார். ஒரு மனிதனிடத்தில நாம் கல்யாணம் செய்திருக்கக்கூடிய ஒருவரிடம் போய் யாசகம் கேட்டால் அவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இருக்காது. தன் மனைவியிடம் கேட்க வேண்டும், தலைவரிடம் கேட்க வேண்டும். ஆனால் இந்த கோவில் அப்படி இல்லை. அவர் தனியாக வந்திருந்து இறைவனிடத்தை பிரார்த்தனை செய்து கேட்கக்கூடிய பொருளை கொடுக்கக்கூடியவர். நம் இறைவனாகப்பட்டவர் அப்பேற்பட்ட உன்னதமான ஸ்தலம் காசி விஸ்வநாதர். காசிக்கு நிகராக இருக்கக்கூடியது. காசியில எப்படி லிங்கமானது சிறிதாக இருக்குமோ அது போலதான் நம் லிங்கமும் சிறிதாக இருக்கும். அதே போல் பைரவரும் ரொம்ப சிறப்பானது. இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் ஒன்றொன்றும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகையால் இந்த கோவில் 1000 ஆண்டுகளுக்கு பழமையான கோவில் இது. வருகின்ற 4/9/2025 நம் கோவிலே அமிர்தாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேகமானது நடைபெறுவதற்கு சித்தமாக உள்ளது. ஆகையால் இத்திருக்கோவிலில் திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருப்பணிக்கு பொருளுதவியும் ஒரு நம்மளால் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் ஆலயத்தை அணுகி இறைவனுடைய அனுகிரகத்தை பெற்று பொருளுதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். இந்த கோவில் கும்பாபிஷேகத்தோட திருப்பணியில நீங்களும் பங்கேற்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க மக்களே. அழகிய தமிழன் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.